வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்மளாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம், போற்றி துதிப்போம் எம் தேவனை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி உற்சாகமாய் இந்த மாலை வேளை தேவனை நாம் உயர்த்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே, இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையில் சோனமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையில் சோனமிழ்ந்து மாளாதே. ஆக்கும் ஜெயனோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் ஜெயனோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பின் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பின் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவர் பாதை என்று மோது. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவர் பாதை என்று மோடு. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர்
இயேசு என்னும் நாமமே. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? இயேசு ராஜாவை உயர்த்தி பாடுவோம். இயேசு என்னும் நாமமே. என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் இயேசு என்னும் நாமமே, நாமமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே. என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். ஆஹா ஆனந்தமே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு சொல்லுவோமா? உலகத்தை படைத்தவர் நம் சொந்தமாயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம் இரட்சகராயிருக்கிறார். சொல்லுவோம், ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அது அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அது அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும்
பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமான, இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமான. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவன் தந்தார். இயேசு ஹல்லேலூயா நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அதனால தான் நம்ம சந்தோஷமாய் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா ஆமென் அடிமைத்தனத்தை, எல்லா ஆமென் பாவ ரோகங்கள், வியாதிகளை ஆண்டவர் நீக்கினார். ஹல்லேலூயா. சிலுவையில் தன்னையே தந்து நம்மை மீட்டெடுத்தார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? சொல்லுங்க. புது வாழ்வு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா,
இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எனக்கு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோமா, மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோமா. ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஓ உயர்த்துகிறோம் எல்லாரும் கண்களும். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவன் தந்தார், இயேசு நமக்கு விடுதலை தந்தார், இயேசு நமக்கு சமாதானத்தை தந்தார், வல்லமையை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து இந்த மாலை வேளையில் எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. எனக்கு எல்லாவற்றையும் நீர் தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எந்த விஷயத்திலையும் ஆண்டவர் நமக்கு குறை வைக்கவில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் நமக்கு தேவையானதை அவ்வப்போது தந்து கொண்டே இருக்கிறார். கையில உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு தந்தவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த துதிக்கிற இந்த நேரத்தில் எதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென், விலை மதிப்பு மிக்க ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கு. ரட்சிப்பை விட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி இயேசுவே, எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்ததற்காக நன்றி. எங்களை சுயாதீனர்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. எங்க வாழ்வையே மாற்றினீரே, உமக்கு நன்றி. விலையேற பெற்ற தீரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்கள் காணுதே. கர்த்தன் இயேசு பாரோ
கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாரோடனாய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தேவரத்தம் அவர் விழாவில் பாயுதே. சொல்லுங்க. விலையேற பெற்ற தேவரத்தம் அவர் விழாவில் பாயுதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற. ஹல்லேலூயா. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற நமக்காக குற்றமில்லாத ரத்தத்தை அவள் சிந்தினார். நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்காக நிந்தனைகளை சகித்துக் கொண்டார். நமக்காக ஏளனமான பேச்சுகளை பொறுத்துக் கொண்டார். இதைவிட மேலான அன்பை காண முடியுமோ? Can we see a better love than this? அவரை விட நம்மை நேசிக்க வேறு யாரும் இல்லை. சொல்லுங்க. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. இயேசு தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக விலையேற கனமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுவதற்காக அவர் தன்னையே கனவீனப்படுத்தினார்.
நாம் செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தருகிறார். நாம் விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அடிமைத்தனத்திற்குள்ளாக ஆமென் ஆமென் தண்டனைக்குள்ளாக தன்னையை ஒப்பு கொடுத்தார். பாவமே செய்யாத சுத்தமான தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ட நமக்காக பாவமாக அதை எண்ணி பார்த்து இந்த மாலை வேளையில் நன்றி உள்ள இதயத்தோடு, நன்றி இதயத்திலிருந்து பொங்குகிற வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனை பெரிய தியாகம், ஈடே செய்ய முடியாத தியாகம், எந்த அன்பினாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்து காண்பித்தீர். No man and no love can do this. Oh, le mahante le anta le shetarabayantu. விலையேற பெற்றோனாய் நம் மாற்ற விலையா எந்தனுக்கா கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்தே. தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் விலையேற பெற்றோராய் விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற தந்தையை தந்தார். சொல்ல விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை விலையேற பெற்ற உம்ரத்தார் விடுதலை கொடுத்து. விலையேற பெற்ற உம்ரத்தார் விடுதலை கொடுத்தி. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ஆராதனை 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 ஆராதனை. ஓ என் அன்பரேசு, என் அன்பரேசு, என் அன்பரேசு, என் அன்பரேசு வழிகாட்ட
நண்பர், என் நண்பர், என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசுவுக்கு. அவர் வழி காட்டுகிற தீபமாயிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஆமென். வழி தெரியாமல் நாம் திகைத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது வழி இதுவே என்று நமக்கு தெளிவை தந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி. குருடர்கள்னா பிசிக்கல் பிளைண்ட் கிடையாது. அங்கே ஆண்டவர் யாரை குறிப்பிடுகிறார்னா, வழி அறியாமல் வழி மாறி போய் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன பண்ணுவது, அடுத்து ஆண்டவர் சித்தம் என்ன என்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவர் குருடர் என்று அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வாக்கு பண்ணுகிறார், குருடர்களின் அவர்கள் அறியாத வழியில நான் நடத்துவேன். ஒருவேளை இந்த உபவாச மாலை வேளையில வழி அறியாமல் அடுத்து என்ன செய்வது, அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து எந்த ஸ்டெப்பு நான் எடுக்கணும், எப்படி மூவ் பண்ணணும், எந்த டைரக்ஷனை நோக்கி நான் போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க இருக்கலாம். இந்த மாலை வேளையில வழி காட்டுகிற தீபத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவரே குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினீரே. அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து முடிக்கும் வரை அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு குருடனை போலதான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி நடக்கணும், எந்த பாதை சரி, எந்த பாதை தவறு, எந்த வழியை நான் தேர்ந்தெடுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியல. ஐ அம் so empty and blind. I don't know what to do next. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக. சொல்லுங்க, ஏசாயா 42:16 வாக்கு பண்ணி இருக்கிறீரே, குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. இன்று நான் அறியாத வழியில நீர் என்னை நடத்துவீராக. ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தெரியாத பாதையில எங்களை நடத்துவீராக. எங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறது, எங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறது. இருளை வெளிச்சமா மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? இருளை வெளிச்சமாய் மாற்ற இந்த உலகத்திற்கு வந்தவர், இருளிலிருந்து இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஹல்லேலூயா இந்த உலகத்திற்கு வந்த தெய்வமே, எங்கள் வாழ்வில் இருக்கிற இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுவீராக. எல்லாரும் ஜெபிங்க. கோணலாய் இருக்கிற பாதைகளை செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த பாதை எடுத்தாலும் கோணலா இருக்கு, ஆமென், கரடு முரடாக இருக்கிறது. நீர் நாங்கள் அறியாத பாதையில் எங்களுக்கு நடத்துவீராக. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. எங்க அறிவுக்கு எட்டாத பாதையில நடத்துவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை, ஆமென், ஒருவேளை ஆமென் அது கிரவுண்ட் ரியாலிட்டியை பேஸ்டா இருக்கலாம். ஆமென், இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும்னு ஆமென் நம்ம இந்த நிலத்திற்கு, இந்த பூமிக்கு உரிய சிந்தனைகள் உடையவளா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சிந்தனை நம்முடைய சிந்தனை விட மேலானது. ஹல்லேலூயா. நம்முடைய வழியும் அவருடைய வழியும் ஒன்றல்ல. ஆமென், நம்ம ஒருவேளை இப்படிதான் நடக்கும், இதுதான் நடக்கும், அவ்வளவு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் முடிகிற இடத்தில் ஆமென் துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், முடிந்து போகிற அந்த முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அதை தொடர்புள்ளியாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு, நான் இருளுக்குள்ள போயிட்டேன், நான் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டேன், மீண்டு வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்று நீங்கள் திகைத்து கொண்டிருப்பீர்களாகில் இந்த மாலை வேளை இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அறியாத வழியில என்னை நடத்துவீராக. எனக்கு தெரியாத பாதையில நீர் என்னை நடத்துவீராக. ஆமென். தெரியாத பாதையில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவர்களை செவ்வையாக்கி இதை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. எங்களை கைவிடாமல் இருப்பீராக.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, என்னுடைய மாம்சம், என்னுடைய சுயம் அழிந்து போகட்டும் ஜெபிங்க. ஆமென். நாமே ஒரு முடிவெடுத்துக்கொண்டு இதை தான் செய்யணும்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமே, அது மாறணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய வழியில். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு தெரியாத பாதையில் ஆண்டவர் நடத்துவா. பாதை இல்லாத இடத்தில் பாதையை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். Our God is a God who will create and make a way where there is no way. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துவீராக. துணையாட்னரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, உங்களுடைய அன்பால் பலத்தால் என்னை அனல் மூட்டி அபிஷேகத்தில் நிரப்பி நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமான வழியில நடத்துங்கப்பா. என் கண்களுக்கு தென்படாத வழியில நடத்துங்க ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பா. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை மீண்டும் கட்டுங்க ஆண்டவரே. ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஓஹோ அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஓ ஆராதனை. என் அன்பர் பாதை தெரியாத இடத்தில் நீரே எங்களுக்கு பாதையை காண்பிப்பீராக. உம்முடைய வசனமே எங்களுடைய கால்களுக்கு தீபமாயிருக்கட்டும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. Let your word guide us through the way we can't see. Rebana tanyantere. நாங்கள் பார்க்க முடியாத, உணர முடியாத, அறிய முடியாத பாதையின் வழியாய் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும். சலோம் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே, என் அன்பர்
நல்ல நேசராக, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஓ பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே. என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேனே என்று, நம்பிக்கையோடு நீ வந்தாய் உனக்கு துணையாக இருப்பேனே என்று. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தே உலகில். நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை, சொல்லுங்க, பாதை தெரியாத இருதயங்களை நீர் பாதை காண்பித்து நடத்துவே. குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவே. அவளுக்கு தெரியாத பாதையில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவை செவ்வையாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நல்ல நேச நீரங்களை நடத்துவீராக. எப்பொழுதுமே எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவீராக. எப்பொழுதுமே உண்மையை நாங்கள் நம்பி இருப்போம். சொல்லுங்க, உண்மையை நம்பி இருப்பதா நீர் எங்களை பூரண சமாதானத்தால் நிரப்புவீர். ஆதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தே உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்பீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்பீரே. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துவீராக. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு நாமத்தில் துதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பார்த்தீங்கன்னா அவனுடைய ஹோலினஸ், பரிசுத்தம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசேப்புடைய வாழ்க்கைனாலே ஹோலினஸ் தான். அவன் பரிசுத்தமாக இருந்தான். பாவம் செய்கிற சூழ்நிலையில் விட்டு ஓடுனா, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் அவனுக்குள்ளே மனசாட்சி இருந்துச்சு. சகோதரர்கள் பாவம் செஞ்சாலும் அதை கூட அவனால் பொறுத்துக்க முடியாமல் தன் தகப்பனிடத்தில் சொல்லி கொடுத்தான் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக தரிசனங்களை காண்கிற ஒரு கண்கள் இருந்தது. வெளிப்பாடு வரம் உடையவனாக இருந்தான். இவனுக்குள்ள தரிசனம் பெறுகிற ஒரு கிருபை மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிப்பாடு வரம் அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவம், தேவ பிரசன்னத்தை காத்து கொள்கிற அனுபவம். போத்திபார் வீடாக இருந்தாலும் சிறைச்சாலையாக இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்த ஒரு காரியம். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சது. அப்புறம் நிறைய காரியம், அந்த நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. தேவனுக்கு மகிமை செலுத்தினது. அந்த மறைபொருளை வெளிப்படுத்தும் பொழுது நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான வாக்கு கொடுப்பாராக என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். விசேஷித்த தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அதை பார்வோன் கண்டான். தேவ ஆவியை பெற்ற
இந்த மனிதனை போல வேற மனுஷன் உண்டோ என்று ஒரு புறஜாதியான ஒரு பார்வோனே சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்குள்ள அந்த ஞானம், ஆவியின் அபிஷேகம் நிரம்பி இருந்தது. அவனுடைய வார்த்தையில் வெளிப்பட்டது, அவனுடைய பிஹேவியரில் வெளிப்பட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை, வெளிப்பாடு, நடக்கை எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். தன்னுடைய வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாய் இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பொசிஷன் கொடுத்த உடனே பொசிஷனை அவன் மிஸ்யூஸ் பண்ணலை. அவனே புறப்பட்டு போய் எல்லா காரியங்களையும் கவனித்து அந்த வேலையை கவனிக்கிறத நம்ம பார்க்குறோம். சகோதரர்களுடைய செஞ்ச கஷ்டத்தை மன்னிச்சான். சகோதரர் சொன்னது போல் மன்னித்தான், அவன் மறந்தான். சகோதர அன்பு அவனுக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. குடும்பத்தை மன்னித்து மறந்து அவர்களை குடும்பமாக அவர்களை ஆதரித்து, அப்பா இல்லைன்னா கூட அதுக்கு பிறகு கூட அவங்கள ஆதரித்து அவங்களுடைய பட்சமாய் பேசி, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் விசனப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம் என்று ஆறுதல் படுத்தி அவர்களை குடும்பத்தை அணைத்து கொள்ளுகிற ஒரு பக்குவம் இருந்ததை நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் இதை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ இதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறார். ஆதியாகமம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 45:5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இதில் பார்க்கும் பொழுது தேவன் யோசேப்பை குறித்து வைத்த திட்டத்தை தெளிவாக அவன் அறிந்திருந்தான். தேவ திட்டம், தேவனுடைய பிளான். அப்போ அவனுக்குள்ளே என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், குழியில் தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க, சிறைச்சாலைக்கு போனேன், எல்லாமே ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் செய்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு உடையவராக யோசேப்பு இருந்தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? ஏன் என்னை ரட்சித்தார்? ஏன் என்னுடைய குடும்பத்தில் அங்கத்தினராய் சேர்த்தார்? எதற்காக எனக்கு இந்த பாடுகள்? எதற்காக இந்த ஆசீர்வாதங்கள்? எல்லாவற்றுக்கும் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று உண்டு. ஸோ ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும், ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் திட்டம் என்ன? ஏன் என்னை, எதற்காக என்னை இந்த ப்ரேயர் சென்டர் கூட கொண்டு வரீங்க? ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்க வைக்க மாட்டீங்களே, ஏன் என்று ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இவருக்குள்ளே தேவனுடைய திட்டத்தை அறிந்து அந்த சகோதரர்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு திட்டத்தோடு தான் உங்களை கொண்டு கர்த்தர் என்னை எகிப்துக்கு அனுப்பி வைத்தார், ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் யாக்கோபின் வம்சத்தை ஒளிந்து போகாமல் இருக்க, பாதுகாக்க, 2வது அவர்களை ஆதரிக்க, 3வது உயிரோடே பாதுகாக்க. ரொம்ப அழகா தெளிவாக சொல்கிறார். இதற்காகத்தான் தேவன் என்னை முன்னமே நடத்தினாரு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய திட்டத்தை, பிளானை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாடு இந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. ஏனென்றால் ஆண்டவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பிரிவினை வந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் என் வீட்டுக்குள்ளே வர முடியாது, எந்த சாத்தானும் உள்ளே வர முடியாது. ஆகவே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் இதை விட ஒரு பெஸ்ட் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க போறீங்க, அதனால தான் இந்த பாடுகள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இவன் இதை அறிந்ததுனால தான் அத்தனை நாட்கள் எகிப்தில் இருக்கும்போது கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாய் இருக்க முடிஞ்சுது. இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்டு நம்ம இருக்கிறோம்.
நிறைய அது இல்லை இது இல்லை, அவங்கள போல இருக்க முடியலை, இவங்கள போல இருக்க முடியலை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை குறித்து. உங்களுக்கு இருக்கிறதுல கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டு 47:22. ஆசாரியனுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. இதில் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். அதாவது நிலத்தை எல்லாம் பார்வோனுக்காக இந்த யோசேப்பு வாங்கினது நமக்கு தெரியும். அதாவது 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் நல்ல விளைச்சல், அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வந்த பொழுது அவங்க பணத்தெல்லாம் கொடுத்து தானியத்தை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு நிலத்தை கொடுத்து வாங்கினாங்க. அது நமக்கு தெரியும். அந்த நிலத்தை கொடுத்து வாங்கும் பொழுது எல்லாருடைய நிலத்தையும் அவன் பார்வோனுக்காக வாங்கி கொள்ளுகிறான். ஆனால் ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் என்ன செய்யலை, வாங்கலை. இதுலேருந்து தெரியுது தேவ ஊழியர்களை இந்த யோசேப்பு கனம் பண்ணினான். ஆமேன். எல்லா மனிதர்களுடைய நிலத்தை வாங்கினாலும் ஆசாரியருடைய நிலத்தை வாங்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்கள், ஆசாரியர்கள், பார்வோனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களை அவன் கனம் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோசேப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம், நம்முடைய போதகரை நம்ம கனம் பண்ணணும். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தேவ ஊழியர்களுக்கு கனம் பண்ணணும். அவர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும். அவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தினால் அவர்களை தாங்கணும், காணிக்கைகளினால் அவர்களை தாங்கணும். இப்படி அவர்களை கனம் பண்ண நம்ம பழகி கொள்ளணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுடைய ஒரு பிரச்சனையை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுல நம்ம முதலாளாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு யோசேப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் யோசேப்புக்கு நிறைய ஆசீர்வாதம், உயர்வு. அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆசாரியர்களை, ஊழியர்களை கனம் பண்ண, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு நம்ம உதவியாக இருக்க, ஒத்தாசையாக இருக்க, அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்ததாக அதே 47ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 47:14. எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். தேசத்துல ஒரு பெரிய விளைச்சல் 7 வருஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சொப்பனத்தின் படியே 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ், அதாவது நிர்வாக திறமை அல்லது நிர்வாகத்திற்கான ஒரு விசேஷத்தை ஞானம் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவனுக்குள்ள ஒரு விசேஷத்தை தேவனுடைய ஆவி இருந்ததுனால இந்த ஞானம் வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே ரொம்ப அழகா அந்த 7 வருஷத்துல எல்லா தானியங்களையும் அவர் சேர்த்து வைத்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லா தானியங்களும் சாப்பாடுக்கு போக மீதி விளைச்சல்ல வந்து அவ்வளோ தானியங்களையும் கெட்டு போகாதபடி பதப்படுத்தி தேர்த்து வைத்தார். அதன் பிறகு அந்த பஞ்ச காலம் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. முதல்ல 14ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. எல்லா பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்த பொழுது எல்லா பணத்தையும் வாங்கிட்டு தானியங்களை விற்றார். 1 வருஷம் அப்படியே ஓடி போச்சு. அதுக்கப்புறம் கையில் இருந்த பணம்லாம் என்ன ஆயிடுச்சு, செலவாயிருச்சு. காரணம் விளைச்சல் இல்லை, செலவாயிருச்சு. செலவானதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது இவருக்குள்ளே ஒரு ஞானம் வருது. அந்த தேவன் கொடுத்த ஞானத்தினால அவர் சொல்லுகிறார் 17ஆம் வசனத்தில், ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, உங்களுடைய ஆடு மாடுகளை எங்களுக்கு தாங்க. அதை நான் உனக்கு 16ஆம் வசனம், பணம் இல்லாட்டா ஆடு மாடுகளை கொடுங்க, நான் அதற்கு பதிலாக தானியம் தருகிறேன். சும்மா தானியம் கொடுக்கல, எல்லா ஆடு மாடுகளையும் அவர் வாங்கிட்டார். ஸோ யோசேப்புக்கிட்ட எல்லா பணமும் வந்துருச்சு, எல்லா மணியும் வந்துருச்சு, அப்புறம் எல்லா மாடுகள் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு பிறகு அதுவும் அந்த வருஷமும் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு மக்கள். இப்போ திரும்ப பஞ்சம். இப்போ என்ன செய்கிறது, சரி நீங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா, அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களோட நிலம் இருக்கா இல்லையா, இருக்குது, அந்த நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிலத்தையும் வாங்கி கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன். இதில் ஒரு நிர்வாக திறமை,
அல்லது நிர்வாகத்திற்குரிய ஞானத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு உண்மையிலேயே ஒரு எகிப்து தேசத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுத்தா மாத்திரம் போதாது, அதை நிர்வகிப்பதற்கு ஒரு ஞானம் தேவை. அது ஆண்டவரால் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்புகள் இருக்கு நமக்கு தெரியாது. என்ன இருக்கோ இல்லையோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்? ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் வேலையில் என்னென்ன பொறுப்பில் இருக்கீங்களோ இல்லையோ, படிக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் வீட்டு பொறுப்பு இருக்கு. அந்த வீட்டு நிலைமையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம கேட்க வேண்டும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் தன் வீட்டை இடித்து போடுகிறாள். அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கணும். சகோதரர்கள் நினைக்கலாம், புத்தியுள்ள ஸ்திரீ தானே வீட்டை கட்டுறா, நாங்களா வீட்டை கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாதான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? வீட்டை கட்ட முடியும், நிர்வகிக்க முடியும். ஆமென். அப்போ அதற்கும் விசேஷத்தை ஞானம் தேவை. நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் போகிற வேலையில், நீங்கள் போகிற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கு விசேஷத்தை ஞானம் தேவை. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களில் யாராவது தொழில் செய்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம். அந்த தொழில் செய்வதற்கு ஒரு விசேஷத்தை ஞானம் தேவை. ஞானம் இல்லாவிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஆண்டவரிடத்துல தான் ஞானத்தை கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செய்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னாலே என்று சொல்லும்பொழுது ஞானம் சொல்றது போல இருக்கும். அப்போ ஒரு ஞானம் இருந்தால்தான் நம்மால என்ன செய்ய முடியும்? நிர்வகிக்க முடியும். அந்த யோசேப்பை பார்த்தா 30 வயசு பையன்தான், சின்ன பையன்தான். அந்த சின்ன பையனுக்கு ஒரு 7 வருஷம் கழிச்சுன்னா 37 வயசு ஆயிருக்கும் இல்லையா? 37, 30, 40 கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ள அவனுக்கு முழு தேசத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தீரே, எனக்கு தாங்கப்பா. அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்த்தா அவன் நிர்வாகம் பண்ணலை, அப்பா கிட்ட இருந்தான், செல்ல பிள்ளையா இருந்தான் இல்லையா? ஆனால் கர்த்தர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கணும், எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்க. ஞானமாய் செயல்பட, ஞானமாய் குடும்பத்தை நடத்த, ஞானமாய் எங்களுடைய தொழிலை நடத்த, ஞானமாய் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் உண்மையாய் உத்தமமாய் செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தாரும். விசேஷித்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவதற்கான விசேஷித்த திறமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் அந்த நிர்வாக திறமையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு நிறைய இடங்களில் ஞானமற்றதுனால தான் நிறைய குழப்பங்கள். தொழில் செய்கிறவங்களுக்கு ஞானம் இல்லாத சூழ்நிலையினால தான் பணம் வர வேண்டிய இடத்துல வர்றதில்லை. வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஞானம் இல்லாமல் இருக்கிறதுனால தேவையில்லாமல் அதிகாரிகள் கிட்ட திட்டு வாங்குகிறோம். குடும்பத்தில் ஞானம் இல்லாததுனால பிள்ளைகள்கிட்ட கூட திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கணும், என் பிள்ளைகளை நடத்த ஞானம், என் குடும்பத்தை நடத்த ஞானம், என் வேலையை செய்ய ஞானம், ஊழியத்தை செய்ய பல மடங்காய் ஞானம் தேவை. அப்போ ஊழியத்தை செய்ய எல்லாவற்றுக்கும் ஒரு விசேஷத்த ஞானம் யோசேப்புக்குள்ளே இருந்த அதே ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. பாருங்க, எல்லா நிலங்களையும் யோசேப்பு யார் பேர்ல எழுதி வைக்கிறாரு? பார்வோன் பேர்ல. ஒரு சிங்கிள் பிட்டு கூட யோசேப்புடைய பேர்ல எழுதி வச்சானா? எழுதி வைக்கல இல்லையா? தேசம் முழுசும் இவனுக்கு தான். அவன் நினைச்சிருந்தா பாதி ராஜ்யத்தை தாம் பேருக்கு பிரிச்சிருக்கலாம், தாம் பேருக்கு எழுதியிருக்கலாம். ஒரே ஒரு இடம் கோசேன் நாடு, அது பார்வோனே யாக்கோபுக்கு கொடுத்த அந்த பகுதியை தவிர வேற எந்த நிலத்தையும் இந்த யோசேப்பு தனக்காக கொள்ளவில்லை. அப்போ உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், தன் வேலையில் உண்மையாக இருந்தான், ஜாக்கிரதையாக இருந்தான், பிரயாசப்பட்டான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இடத்துல பண விஷயத்தில் உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். நிறைய நிலங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது
அந்த பண ஆசைக்கு இடம் கொடுத்திருந்தா யோசேப்பு பேருக்கு நிறைய நிலங்கள் இன்றைக்கும் எகிப்தில் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. காரணம், உண்மையுள்ள ஒரு மனிதன் அவ்வளோத்தையும் பார்வோனுக்காக எழுதி அந்த எகிப்து முழுமையும் பார்வோனுக்கு சொந்தமாக்கினான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட உண்மை, ஆரம்பத்திலேருந்து அவனுக்கு உண்மை இருந்து, அப்பா சொன்னார் அண்ணன்மாரை போய் பார்த்துட்டு வா, உடனே கீழ்ப்படிஞ்சு உண்மை உள்ளவனாக இருந்தான். அதே மாதிரி போத்திபார் வீட்டுக்கு வந்த பொழுதும் வீட்டுக்காரியம் முழுசையும் கொடுக்கும் பொழுது அவன் சொல்கிறான், மனைவி கிட்ட சொல்கிறான், அவனுடைய போத்திபாருடைய மனைவி கிட்ட, வீட்டுக்காரியம் எல்லாத்தையும் அவனுடைய கணவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ இந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ண முடியுமா? அப்போது தப்பு பண்ணக்கூடாது, நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், என்னுடைய எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும்னு உண்மை உள்ளவனாக இருந்தான். சிறைச்சாலையில் எல்லாவற்றையும் அவன் வசத்தில் கொடுத்துட்டு ஒன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவர் என்ன செய்யலை, யோசேப்பினிடத்தில் விசாரிக்கவில்லை. காரணம் தெரியுது, உண்மையுள்ள மனிதன், இவன்கிட்ட கொடுத்தா எல்லாம் கரெக்டாக இருக்கும் என்கிற ஒரு உண்மை. அப்போ ஆரம்பத்தில் இருந்தே யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அந்த உண்மை கடைசியில் பார்க்கும் பொழுது பெரிய காரியத்திலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவங்க அநேகத்திலும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்க அநேகத்தின் மேலேயும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு எப்படி? இன்னைக்கு பார்த்தா திருச்சபை நிலங்கள் கூட விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரொம்ப வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிற இல்லையா? திருச்சபைக்கு இன்றைக்கு நிலங்களை வாங்க முடியலை. அட்லீஸ்ட் இருக்கிற நிலங்களை பாதுகாத்தாலாவது நிலமாக இருக்கும்னு பார்த்தா அந்த நிலங்கள் விற்கப்படுகிறது. அப்போ ஒரு யோசேப்பு பார்வோன் புறஜாதி மனுஷனுக்கே உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியத்தில் நம்ம எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் நம்ம எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி காணிக்கை பணத்தை செலவு பண்ணுறதுல எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான அந்த வார்த்தைகளை நான் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். லூக்கா 16:10 வசனம். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மை இருக்கிறவன், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வருமானம் இருக்கும் பொழுதே உண்மையாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க. ஆமென். அடுத்தது 11ஆம் வசனம், அதே அதிகாரம் 11ஆம் வசனம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? உலக பிரகாரமாக அநீதியான பொருளில் உண்மை நம்ம இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும், அநேகத்தின் மேலேயும் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்தது அநீதியான உலக பொருளில் நம்ம உண்மையாக இல்லாவிட்டால் அந்த பரலோக காரியங்களை எப்படி ஆண்டவர் நமக்கு நம்பி கொடுப்பார் இல்லையா? அப்போ உலக பொருளில் நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேறொருவனுடைய காரியத்தில், யோசேப்பு வாழ்க்கை பாருங்க, பார்வோனுடைய காரியத்தில் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம மற்றவங்களுடைய காரியத்தில் நம்ம வஞ்சித்து திருடி மறைத்து வைத்தா கர்த்தர் சொந்தமாக எதையுமே கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய இடங்களில் சகோதரர்களுக்குள்ள கூட ஒரு அடி நிலத்துக்கு கூட எவ்வளோ வஞ்சித்து அந்த பொருளை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் விட்டு கொடுத்து அவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளும் இருக்காங்க இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுடைய பொருட்கள், நிலங்கள், பொருட்கள், இன்னும் பணம், இந்த விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் தான் நமக்கு சொந்தமாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யாராவது அந்த ஆஃபீஸில் உள்ள பைக்கை பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸ் பைக்கை பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. ஆனால் தன்னுடைய பைக்கை என்ன செய்வாங்க, தொடச்சி வைப்பான்.
அதே மாதிரி ஆஃபீஸ் காரை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் தன்னுடைய கார்னா வேற. நிறைய இது. அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இது யாராவது இணையதளத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மற்றவங்களுடைய பொருளில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமாக நிறைய பொருட்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வாடகை வீட்டை நம்ம தொடச்சி வச்சா கர்த்தர் நமக்கு நல்ல சொந்தமாக வீட்டை கர்த்தர் தருவார். ஆமேன். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் மற்றவங்களுடைய பொருளை நம்ம கரெக்டாக பார்த்தா, கரெக்டாக யூஸ் பண்ணால். நிறைய பேர் ஆஃபீஸில் இருந்து பென்னு பேப்பர்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, எல்லாம் யார் யாரோ தூக்கிட்டு போகிறாங்க, நான் இன்றைக்கி தூக்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். எங்களுடைய ஆஃபீஸில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, பெஞ்சமின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அவங்க பல வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய ஆஃபீஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுடைய ஆஃபீஸில் ஸ்டாஃப் எல்லாம் அப்போ கொஞ்சம் பேர் தான். அப்போ அவங்க லீவ் லெட்டர் எழுதுவாங்க இல்லையா? என்ன செய்வாங்க, நம்ம ஆஃபீஸ் பேப்பரை உடனே எடுத்து கிழித்து ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆஃபீஸ் லீவ் லெட்டர் எழுதுறது கூட பேப்பரை கொடுக்க மாட்டாங்க, என் ஆஃபீஸ் பேப்பரை கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்சிபா சிஸ்டர்லாம் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சொல்லுவாங்க, வீட்டிலேருந்து லீவ் லெட்டர் எழுதிட்டு வா, பேப்பர் எடுத்துகிட்டு வா, இல்லை நான் தரவே மாட்டேன். அதனால் நீங்கள் எப்போவுமே கையில் ஒரு பேப்பர் பெண்ணோட தான் நீங்கள் வரணும், ஓன் யூஸுக்கு உங்களுடைய பேப்பர் எடுக்கணும். சில சமயங்களில் ஆஃபீஸ் கவர் எடுத்து காணிக்க வைக்கிறதுக்கோ எதுக்கோ எடுப்பாங்க, கிடையாது. ஆஃபீஸ் கவர் நீங்கள் எடுத்து காணிக்க கொடுக்கக்கூடாது, வீட்டிலேருந்து கவர் வாங்கிட்டு வா. அதே மாதிரி மணி ஆர்டர் யாருக்காவது அனுப்பணுன்னா, நம்ம ஆஃபீஸில் நிறைய மணி ஆர்டர் ஃபார்ம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஊழியங்களுக்கெல்லாம் அவங்க டக்குன்னு அதை ஃபார்ம் பண்ணி ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் இவங்க 25 பைசா அப்போ ஒரு ஃபார்ம் 25 பைசா கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், ஏன் சிஸ்டர் சின்ன பேப்பர் இதுக்கெலாம் ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு சின்ன பேப்பர் நிமித்தம் அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராமல் போயிடக்கூடாது. ஊழியத்தில் உள்ள பொருள், ஊழியத்துக்குன்னு தான் இந்த காணிக்கையை கொடுத்து நம்ம பொருள் வாங்கி வச்சுருக்கோம், வீணாக போகக்கூடாது. இதில் நம்ம உண்மையாக இருந்தால் தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் அவங்கள நினச்சி இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ அவங்க பலவீனமாக இருக்கிறதுனால தான் கோயம்புத்தூரில் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, மற்றபடி நம்ம ஆஃபீஸை அவங்க மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு தாய். அப்போ பாருங்கள், இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட உண்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். மற்றவங்களுடைய விஷயத்தில், வேறொருவனுடைய விஷயத்தில் உண்மையாக இருக்கும்பொழுது தான் நமக்கு சொந்தமாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ இந்த 3 காரியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. கொஞ்சத்தில் உண்மை, அநீதியான உலக பொருள், இது நம்ம கையில் வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு வச்சுட்டு யாருக்காவது கொடுக்கலாம், அனுபவிக்கட்டுமே, வச்சுக்கிடட்டும் அப்படின்னு கொடுக்கணும். இன்னொருத்தருடைய பொருளை நம்ம கரெக்டாக உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த யோசேப்பை கர்த்தர் இன்னும் அதிகமாக உயர்த்தினதுக்கு, அவனுடைய முழு குடும்பத்தையுமே பஞ்சகாலம் முழுசும் ஆதரிக்கிறதுக்கு காரணம் இவனுடைய உண்மை. ஆமேன். அவன் உண்மைக்கு அதுக்கு பிறகுதான் பெரிய பெரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் தேடி வருது யோசேப்புக்கு. ஸோ ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் நீதிமொழிகளில் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமேன். கொஞ்சத்துலையும் உண்மையாக இருந்தீங்கன்னா, மற்றவங்களுடைய பொருளை உண்மையாக இருந்தீங்கன்னா, பரிபூரண ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த அடுத்ததாக ஒரே ஒரு காரியம், அவனுக்குள்ள அந்த பண ஆசை இல்லாமல் இருந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். மற்றவங்களுடைய காரியத்தில் உண்மை உள்ளவராய் இந்த யோசேப்பு இருந்ததை நம்ம பார்த்தோம். நிலங்கள் எல்லாவற்றையும் தனக்கென்று பணாசையும் இல்லை, பொருளாசையும் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் யோசேப்புக்குள்ளே இருந்துச்சு. அடுத்ததாக ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். இதில் நம்ம பார்க்கிறோம், யோசேப்புக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு நம்பிக்கை இருந்தது.
என்ன நம்பிக்கை? கானான் தேசத்துக்கு என்னுடைய சந்ததி போகும். ஆமேன். என்னுடைய தகப்பனுடைய சந்ததி நிச்சயமாக இந்த எகிப்திலேயே இருக்க மாட்டாங்க, அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போவார்கள். ஆகவே அப்படி நீங்கள் போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை அங்கு தான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், இந்த எகிப்தில் அல்ல என்று தன்னுடைய பிற்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். இன்றைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? ஒரு நாள் வரும், ஒன்று என்னுடைய மரணம் அல்லது கர்த்தருடைய வருகை வரும் பொழுது அந்த பரம கானானுக்கு நான் போவேன், நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சமீபத்தில் திடீரென்று சொல்லி ஒரு சகோதரி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. அப்போ அந்த கடிதத்தை எழுதும்போது நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதாக, அதை அவங்க எல்லா இடமும் போக முடியாதனால நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க என்று சொல்லி அவர்கள் எழுதியிருந்தாங்க. அப்போ அந்த எழுதியிருந்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றது நிமித்தம் குடும்பத்தில் இருக்க யாருமே என்ன செய்ய முடியாது, பரம கானானுக்குள்ளே போக முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஸோ எப்படி என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், கணவன் மனைவி என்ன செய்யணும்? நேசிக்கணும். எந்த கணவன் நேசிக்கலையோ, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் பெரிய பாஸ்டராக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதான். அடுத்தது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியாத எந்த மனைவியும் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான் கொண்டு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சகோதரியை குறித்து ஆண்டவர் சொன்னாராம், நீ அங்கே போக முடியாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏன் ஆண்டவரே, நான் ஏன் போக முடியாது? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களிடத்துல ரொம்ப அன்பாக இருக்கிறேனே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உன்னுடைய கணவர் உன்னைய இந்த சர்ச்சை, ஒரு குறிப்பிட்ட சென்னையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பெரிய சர்ச்சுக்கு அவங்க போவாங்களாம். அப்போ கணவர் சொல்லுவாரா, அங்கே போக வேண்டாம், நம்ம 2 பேரும் இணைஞ்சி இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த சர்ச்சுக்கு போகலாம் அப்படி சொல்லும்போது அவங்க இல்லை எனக்கு இங்கே ஆவிக்குரிய ஆகாரம் எனக்கு கிடைக்காது, அங்கே தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போவாங்களாம். அப்போ அதை ஆண்டவர் விளக்கி காண்பித்தாராம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது சின்ன காரியம்தான், ஆனால் சின்ன காரியத்தில் கூட குடும்பத்தில் நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து அன்போடு தாழ்மையோடு நடந்து கொள்ளும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ இதுக்கே இப்படின்னா இன்னும் நம்ம பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுறோமே, என்ன பண்ணுறது இல்லையா? அப்போ ஆனால் ஒன்று, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை ரட்சித்தவர் கடைசி வரைக்கும் வலுவாதபடி என்னை காத்து பரலோக ராஜ்யத்தில் என்னை கொண்டு போய் வைப்பார். ஆமென். அவர் என் மேல் கிருபையா இருப்பார். நான் ஒருவேளை பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்தி இரத்தத்தினால கழுவி என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார், நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற அந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படலை, இன்னைக்கு பரலோகம் என் கண்ணுக்கு காணப்படலை, பட் நான் போவேன். ஆமேன். யோசேப்பு உயிரோட இருந்த வரைக்கும் திரும்ப கானானை பார்க்கல, ஆனால் அவர் சொல்றாரு, என்னுடைய சந்ததி கானானுக்கு போகும், அப்பொழுது என் எலும்புகளை அங்கே கொண்டு போக வேண்டும். ஆமேன். அந்த நம்பிக்கை. ஆமேன். எபிரேயர் 11 கூட அதே காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:22 விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதையும் தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். ஆமேன். நமக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கணும், பரலோகத்துக்கு போவேன். ஆமேன். இந்த உலக வாழ்க்கை முடித்து நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ள காணப்படுதா? நமக்குள்ள இருக்கிறதா? மிக மிக முக்கியமானது. ஆமென். ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, நான் நிச்சயமா பரலோக கானானுக்குள்ள பரலோகத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18-17 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்போ இவ்வளோ பெரிய யோசேப்புக்கிட்ட கொஞ்சம் பேட் கேரக்டர் ஒன்று இருந்துச்சு இல்லையா? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று தான் எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுது, நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். கெட்ட குணங்களே தெரியல. நான் நிறைய குணங்கள் நிறைவுகளை பார்க்குற கண்கள் நமக்கு, கெட்டது பார்க்கறது இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட மட்டும் கெட்டதெல்லாம் பார்த்துட்ருப்போம் இல்லையா? சரி, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம்
14-15 ஆதியாகமம் 40-14-15 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். ஆமென். இதில் பார்க்கிறோம், மனுஷனை நம்பி மனுஷனிடத்துல ஒத்தாசை நாடினான். ஆமென். யோசேப்பிடத்தில் காணப்பட்ட முக்கியமான ஒரு தவறு இது ஒன்றும்தான். மனுஷனை அவன் நம்பினான். இது சொல்லாமலே இருந்தாலும் 2 வருஷத்துக்கு பிறகு பார்வோனுக்கு சொப்பனம் வரதான் போகுது, அவன் வரதான் போகிறான். ஒருவேளை மனுஷனிடத்துல சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் உடனே கூட வெளியே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை சொன்னதுனால 2 வருஷம் தாமதமாச்சா நமக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்புறீங்க? உங்களுடைய உயர்வுக்காக யாரை நம்புறீங்க? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக யாரை நம்புறீங்க? அப்போ ஆண்டவர் அதை இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல என்னை பார்க்கிறார். அப்போ மனுஷனை நம்பக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் மட்டுமே எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். என்ன பிரச்சனை ஆனாலும், என்ன போராட்டமானாலும் கர்த்தரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். மனுஷனுடைய தயவு தேவைதான், மனுஷனுடைய தயவு தேவை. ஆனால் அந்த மனுஷனுடைய தயவை கர்த்தரே நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு தருவார். அப்போ நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இப்போ அடுத்த ஒரு டாபிக்குள்ளே நம்ம போக போகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இவ்வளோ நல்ல குணங்கள் இருந்ததுனால இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கும் பொழுது முதல்ல பார்க்கிறோம் ஆதியாகமும் 37 திரும்ப முதல்ல நம்ம போக போகிறோம். ஆதியாகமும் 37 3 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ஒரு அன்பு, தகப்பனுடைய அன்பு இந்த யோசேப்புக்கு கிடைத்தது. 12 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த யோசேப்புக்குள்ளே ஒரு பரிசுத்தமுள்ள இதயம், தேவனை மகிமைப்படுத்துகிற இதயம்லாம் காணப்பட்டதுனால ஆண்டவருடைய தகப்பனுடைய அன்பு இந்த யோசேப்புக்கு காணப்பட்டது. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமாய் கர்த்தரையே நம்ம நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை நேசிப்பார். ஆண்டவர் நம்ம மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறார். அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். எப்படி ஒரு பல வருட அங்கியை யோசேப்புக்கு மட்டும் தகப்பன் கொடுத்து அந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு வித்தியாசப்படுத்தி வைத்தாரோ, அதே போல இயேசு நம்மை நேசிக்கிறதை மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி அழகு பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவ திட்டம் எல்லாவற்றுக்கும் நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது தகப்பனாகிய ஆண்டவருடைய அன்பு நமக்கு பரிபூரணமாய் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த யோசேப்பு கண்ட தரிசனங்கள் நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். 42 6 வாசிப்போம். 42:6. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆமென். வணங்கினார்கள், முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். தரிசனம் என்ன? அந்த எல்லா அரிக்கட்டுகளும் இவனுடைய யோசேப்புடைய அரிக்கட்டுகளுக்கு நேராக தாழ விழுந்து கிடந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களும் பணிந்தது. அப்போ அதே தரிசனம் நிறைவேறியது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். உங்களை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ
அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அதற்கு நம்ம யோசேப்பை போல ஒரு வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த திட்டங்கள், தரிசனங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39 2-3 வசனங்கள். 39 2-3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். அவன் செய்த யாவும் வாய்த்தது. ஹல்லேலூயா. காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால, தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டதுனால, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால, கர்த்தர் கூட இருந்தது மாத்திரமல்ல, காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது. ஆமேன். அந்த சிறைச்சாலையிலையும் அவன் செய்தது எல்லாமே வாய்த்தது. ஹல்லேலூயா. அந்த 39 வசனத்தின் கடைசி பகுதியை சொல்லிருது, கர்த்தர் சிறைச்சாலையில யோசேப்போட இருந்ததுனால அவன் செய்த எல்லாம் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் செய்யறது ஒண்ணுமே வாய்க்கல, நான் எதை எடுத்தாலும் அது ஃபெயிலியர், ஜெயமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க வந்திருக்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வழி எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண அவர் விரும்புகிறார். ஆனால் ஒன்னே ஒன்று, யோசேப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். யோசேப்புடைய கேரக்டர்ஸை நம்ம அப்பியாசப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்கிற யாவும் வாய்க்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததாக 39 அதிகாரம் 4 வசனம். 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, மனுஷருடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினார் ஆண்டவர். இந்த போத்திபாருடைய கண்கள், அடிமையா விற்கப்பட்டான். அப்ப அடிமைய எப்படி நடத்துவாங்க? அடிமையா தான் நடத்துவாங்க. அடிமைனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். அரபு நாடுகள்லாம் அங்க இருந்து ஒரு அடிமையா வேலைக்கு போன ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு முறை வந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, ராத்திரி படுக்கிறதுக்கு 12 மணி 1 மணி ஆகும், காலையில் எழும்புறதுக்கு 4 மணி ஆகும். எழும்பிடணும். எழும்பி எல்லா சமையலும் பண்ணி எல்லா சாப்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணி, அவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்குமா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஒரு வீட்டில் ஒரு 4 காராவது இருக்குமா, அந்த 4 காரையும் இந்த பொண்ணை கழுவணுமா. எல்லாம் கழுவி வீடை தொடச்சி அவ்வளோ பேர் துணியும் துவைச்சி அதை மடித்து அயன் பண்ணி தான் வைக்கணும். அதை வச்சு அப்புறம் திரும்ப சமையல் பண்ணி சாயந்தரம் பிள்ளைங்களை ஸ்கூல் வந்துடுவாங்க, அவங்கள குளிப்பாட்டி அவங்கள ட்ரெஸ் பண்ணி திரும்ப அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் கொடுத்து பால் கொடுத்து, அதாவது ஒரு நிமிஷம் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா நீ என்ன வேலை செய்யலை திட்டுறதுக்கு மட்டும் ஆள் இருக்கும். அவ்வளோ கஷ்டம். அடிமை, நம்ம இஷ்டப்படி எதையும் செய்ய முடியாது. ஆனால் அவ்வளோ அடிமையாய் நடத்தப்பட வேண்டிய அந்த இடத்துல கர்த்தருடைய கண்களில் தயவு, மனுஷ கண்களில் தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்ம போகிற நம்முடைய வாழ்க்கை பாதையில் எத்தனை பேருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம நிம்மதியாக வாழ முடியுது இல்லையா? அப்போ தயவு கிடைக்க பண்ணா, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணா. அது 39 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை எஜமானன் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். 39 நீங்க பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, ஒரு பெரிய உயர்வை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய உயர்வு 39 அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 39 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 39 இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அடுத்த வசனம், அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கின முதற்கொண்டு
கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இதுல பாருங்க, அந்த போத்திபாருடைய வீட்டில் விசாரணைக்காரனாய் வைத்தார். ஆமென். அதாவது இன்சார்ஜ் ஆஃப் ஹவுஸ் இல்லையா, ஒரு இன்சார்ஜா மாத்துறார். அந்த ஹவுஸுக்கு ஒரு இன்சார்ஜ், வீடு முழுவதுக்கும் ஒரு விசாரணை கர்த்தனாய் உயர்த்தப்படுகிறார். அடிமையா இருந்தவன் விசாரணை கர்த்தனா இன்சார்ஜா, வீட்டுக்கு இன்சார்ஜா மாறுறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 22ஆம் வசனம், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். இன்சார்ஜ் ஆஃப் பிரிசன், சிறைச்சாலைக்கு இன்சார்ஜ். கரெக்டா? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஹவுஸுக்கு, ஒரு வீட்டுக்கு இன்சார்ஜாக இருந்தவர். ஹவுஸ்னா எப்படி, சின்ன ஒரு இடம் தான் இல்லையா? அப்போ ஆண்டவர் படிப்படியாக உயர்த்துகிறவர். ஆண்டவர் டைரெக்டாக போய் ஈஜிப்டில் கொண்டு போய் அதிபதியாக வச்சாரா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்துவார். ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் உயர்த்துறதுக்குள்ள அடுத்த கால் எங்கே வச்சிடணும்? 10வது மேலே படியில் வச்சிடணும். கீழே டம்முன்னு விழுந்துருவோம் இல்லையா? அடியும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே வர வர வர. ஆமேன். ஈசாக்கு வர 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 பெரியவனானான். ஆமேன். தாவீது வர 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 பலத்தான். யாருமே திடீர்னு பலத்து போனால் அப்போவே புரிஞ்சுக்கணும் அடுத்தால ஒரு வீழ்கை இருக்குது, கீழே விழ போகிறான்னு சொல்லி. அப்போ ஒரு சின்ன ஹவுஸுக்கு, ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்சார்ஜாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அடுத்த லெவலுக்கு போகும்போது ஒரு டிபார்ட்மெண்ட், பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு இன்சார்ஜாக கர்த்தர் உயர்த்தினார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 41ஆம் அதிகாரம் 40-41 ஆண்டவர் இன்சார்ஜ் ஆஃப் த நேஷன், ஒரு தேசத்துக்கே அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய உயர்வு இல்லையா யோசேப்புடைய வாழ்க்கையில்? யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்குது? எனக்கு ஆசையாக இருக்குது. இவ்வளோ பெரிய உயர்வு எனக்கு வேணும். வீட்டில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், இன்னும் பார்த்தா தேசத்துக்கே நம்ம போகணும், தேசங்களுக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும்? யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். யோசேப்பு அப்படி இருந்தார், யோசேப்பு இப்படி இருந்தார், பேசுறதுல அர்த்தம் கிடையாது, வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் யோசேப்புக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்தார். தனிமையாக இருந்தான், இந்த தேசத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனுக்கென்று ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்நிய தேசத்தில் கொண்டு போனால் கூட கர்த்தர் அவனுக்கென்று ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் மனைவியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அது வாசிங்க. 41-45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஆமேன். ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு பெண்ணை மனைவியாக கர்த்தர் பார்வோன் மூலமாக கொடுத்தார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல பரிசுத்தமா இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, 51-52 வசனத்தில் மனாசே எப்ராயிம் என்ற 2 பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். ஸோ அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருந்த இந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 47:6. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். போதும். குடும்பத்துக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குது. இவர் யோசேப்பின் நிமித்தம் அவனுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களை தேடி உங்களுடைய குடும்பத்தினர் வர்றாங்கன்னா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் கிடையாது, நம் நிமித்தம் முழு குடும்பத்துக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகத்தான் வைப்பார்.
அதனால தான் ஆபிரகாமை கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். இருக்கிற ஆசீர்வாதத்திலே முக்கியமான ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது. ஹல்லேலூயா. அப்ப நாம் மட்டும் ஆசீர்வாதமாய் நமக்குள்ளே சந்தோஷமாய் வாழ்வது பெருசு கிடையாது. நம்ம ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போகணும். மற்றவர்களுக்கு எப்போ கடந்து போகும்? நம்ம ஃபில் ஆனாதான் மற்றவர்களுக்கு கடந்து போகும் இல்லையா? அப்போ நம்ம நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தினரை கர்த்தர் ஆதரிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஆமேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் குடும்பத்துக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்களோ புரிந்து கொள்ளுங்க, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். யாரெல்லாம் தனக்குன்னு வச்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கோங்க, இது ஆசீர்வாதமே கிடையாது. நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். குடும்பத்தினர், இன்னும் விசுவாச குடும்பத்தினர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களிடத்துல நம்முடைய சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு நமக்கு தெரிந்த நிறைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மால் இயன்ற கொஞ்சம் பணம்னாலும் நாங்கள் கட்டினீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த லைவில் பார்த்துட்டு இருந்த ஒரு சகோதரர் கூட அதை பார்த்துட்டு நமக்கு காணிக்கை அனுப்பியிருந்தாங்க. அதை நாங்கள் நேற்று ஒரு குடும்பத்துக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு நாங்கள் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே இணையதளத்தின் வழியாக பார்த்துட்ருக்கவங்க கூட எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு வழி. ஆமேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், ஆனால் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. 22லேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இந்த யோசேப்பு பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சார் தகப்பனார் யாக்கோபு. ஆனால் யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் சொல்லிட்டார். ஆனால் இவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4 வசனங்களில் எல்லாம் பெஸ்ட்டு குவாலிட்டியான பிளெஸ்ஸிங்கை யாருக்காக கொடுத்தாரு? யோசேப்புக்கு. ஸோ ஆண்டவர் ஆசீர்வதித்தால் நம்முடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். ஆமேன். இந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராமல் இருந்தால், தடையாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், யோசேப்பை போல என்னை மாற்றுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தகப்பனுடைய சுதந்திரம் உங்களுக்கு வந்து சேரும். ஆமேன். ஏனென்றால் ஆண்டவர் உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது யாக்கோபின் சந்ததிக்கு மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் உண்டு. ஆமேன். நமக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொந்தமாகும். யாக்கோபின் ஆசீர்வாதம் நமக்கு வரும். யோசேப்பின் ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்முடைய தகப்பனுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். எங்கெங்கெல்லாம் நம்முடைய நிலங்கள் மற்றவங்களால் அபகரிக்கப்பட்டிருக்குதோ அந்த இடங்களை நீட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அதே நேரத்தில் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்திலும் என் வில்லினாலும் எமோரியரின் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். பாருங்க, தகப்பனுடைய பிளெஸ்ஸிங் எப்பவுமே முதல் மகனுக்கு தான் அதிகமான ஒரு பங்கு கிடைக்கும். சேஷ்ட புத்திர பங்கு யாருக்கு தான் போகும்? முதல் மகனுக்கு தான் போகும். இது யூதர்களுடைய பரம்பரை வழக்கம். ஆனால் இங்கே பாருங்க, இந்த யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பை பார்த்து, என்னுடைய கையினால பட்டயத்தினால நான் சம்பாதித்த எமோரியர் கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த நிலத்தை உனக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கிறேன், சகோதரர்களுடைய பங்கை விட மேன்மையானதாய் அதிகமாய் கொடுக்கிறேன் என்று தகப்பன் சொல்லுகிறார். அப்போ சாதாரண தகப்பனே இவ்வளோ ஆசீர்வதிச்சா நம்முடைய பரம தகப்பன் மற்றவங்களை விட ஒரு படி மேலே நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. எப்போவும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, என்னை கொஞ்சம் நீங்கள் லெவல் எப்படி தான் வைக்கணும்? மேலே தான் வைக்கணும். ஆமேன். பெருமைக்காக அல்ல, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறது உண்மையானா என்னை நீங்கள் உயர்த்தி வைக்கணும். சகோதரர் நடுவில் உயர்த்துங்க, விசுவாசிகள் நடுவில் உயர்த்துங்க, ஊழியர்கள் நடுவில் உயர்த்துங்க, தேசத்தில் எங்களை உயர்த்துங்கப்பா.
ஒரு படி உயர்வா வைங்க. வேலை செய்கிறவங்க சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூலில், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், உங்கள் இடத்துல, ஊழிய பகுதியில், உங்கள் தொழில் ஸ்தலத்தில் மற்றவர்களை விட எனக்கு ஒரு வித்தியாசமான பங்கு எனக்கு வேணும். யோசேப்பை ஆசீர்வதித்தீரே, என்னையும் ஆசீர்வதியும். ஆமேன். ஏனென்றால் யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். அப்போ யோசேப்பை போல வாழ்ந்து அந்த ஒருபடி அதிகமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், நான் நேரம் அதிகமானதால் வேகமாக சொல்கிறேன். 50:23 சொல்லுகிறது, யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். ஆமென். பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். ஹல்லேலூயா. இது உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங்கை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 26 யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். போதும். நல்ல ஒரு வயது, ஆரோக்கியமான ஒரு தீர்க்காயுசு நாட்களை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மாகீரின் பிள்ளைகள் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டதுன்னா இவருக்கு எப்படி இருந்திருக்கணும்? நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்களே நம்மளால் வளர்க்க முடியலங்கும் போது பேர பிள்ளைங்களை வளர்க்க எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆண்டவர் யோசேப்புக்கு 3ஆம் தலைமுறையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், தீர்க்காயுசு நாட்களை கொடுத்தார். இதெல்லாம் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங். காரணம் யோசேப்புடைய வாழ்க்கை. ஆமேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோசேப்புடைய நல்ல குணநலங்களை நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்கள், நிறைய பிளெஸ்ஸிங் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி இந்த யோசேப்புடைய காரியத்தை நம்ம முடிக்க போகிறோம். யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதை மட்டும் நான் லைட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு போக நான் விரும்புகிறேன். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகன் என்று சொல்லி ஆதியாகமம் 37:3 நம்ம வாசித்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசுவும் தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான குமாரனாக இருந்தார். அதை எப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஞாபகம் வருதா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் கர்த்தர் சொன்னார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு பிரியமான குமாரனாக இருந்தார். எப்படி யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமான குமாரனாக இருந்தாரோ அதே போல் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார், வெறுத்து தள்ளப்பட்டார். அதே போல தான் இயேசுவும் தன்னுடைய சொந்த ஜனங்களால், யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 11 சொல்லுகிறது, அவர் தமது சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமேன். அப்போ இதுலேயும் யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடப்பட்டான். நம்முடைய ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார், 10 வெள்ளிக்காசு எக்ஸ்ட்ரா. ஸோ 2 பேர் வாழ்க்கையிலையும் காட்டி கொடுக்கப்படுறது, விற்று போடப்படுகிறது ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ரொம்ப பாடு அனுபவித்தான். ரொம்ப விற்று போடப்பட்ட பிறகு அந்த போத்திபார் வீட்டில், சிறைச்சாலையிலெல்லாம் பாடு அனுபவித்தான். அதே மாதிரி தான் இயேசுவும் அந்த விற்று போடப்பட்ட பிறகு அவர் சிலுவையில் போகிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் பலவிதமான பாடுகளை கர்த்தர் அனுபவித்தார். ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு அந்த புறஜாதியான எகிப்து தேசத்திலிருந்து ஒரு மனைவி அவளுக்கு கிடைத்தா. அதே மாதிரி தான் சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால புறஜாதிகளான நம்மை இயேசு மணவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி யோசேப்புக்கு புறஜாதியான ஒரு மனைவி கிடைத்ததோ அதே போல நம்முடைய ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாத, புறக்கணிக்கப்பட்ட, யூதர்கள் அல்லாத புறஜாதிகளான நம்மை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால மீட்டு கொண்டு நம்மை அவருடைய ஆவிக்குரிய மணவாட்டியாக நியமித்திருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறார், நம்மை திருமணம் செய்து அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் நம்மோடு கூட அவர் ஆளுகை செய்ய போகிறார். நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதுலேயும்
யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு இருக்கிறத பார்க்கிறோம். கடைசியில் யோசேப்பு தன்னை தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல இன்னும் சில காலம் வரப்போகிறார் ஆண்டவர். வரும்பொழுது யூதர்களுக்கு தன்னை மெய்யான தெய்வமாக அவர் வெளிப்படுத்த போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஸோ யோசேப்பை போல நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக இயேசுவை நம்ம பின்பற்றுகிறவர்களாக நம்ம மாறுவோம். யோசேப்பை போல மாறும் பொழுது இயேசுவின் ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமேன். வெள்ள கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக, குறிப்பாக யோசேப்பின் சரித்திரத்தில் இருந்து, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யோசேப்புடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்களே, நாங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா, நாங்களும் உயர்த்தப்படணும் ஆண்டவரே, எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமே, அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கும் ஆண்டவரே யோசேப்புக்கும் உள்ள சம்பந்தத்தை, ஒரு தொடர்பை எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அடுத்ததாக கேட்க போகிற காரியம், யோசேப்பை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம், தரிசனம் காண்கிற ஒரு இருதயம், வெளிப்பாடு வரம், விசேஷத்தை ஞானம், ஆண்டவரை உமக்கு மகிமை செலுத்துகிற ஒரு குணம், குடும்பத்தை நேசிக்கிற குணம், ஆதரிக்கிற ஒரு குணம், மன்னிக்கிற ஒரு குணம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. கொஞ்சத்தில் உண்மை, அநீதியான உலக பொருளில் உண்மை, வேறொருவனுடைய பொருளில் உண்மை, இந்த உண்மை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வேலையை உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரை செய்ய, ஜாக்கிரதையாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களில் நாங்கள் பிராக்டிஸ் பண்ண, நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து கிடைப்பதாக ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். யோசேப்பை போல எங்களை உயர்த்துவீராக, யோசேப்பை போல நீர் எங்களை நேசிப்பீராக ராஜா. யோசேப்புக்கு ஆண்டவரே படிப்படியாய் உயர்த்தி ஆண்டவரை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாய் மாற்றினது போல எங்களை மாற்றுங்க. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா யோசேப்பின் ஆசீர்வாதத்தை எங்களுக்குள்ளே ஊற்றும், எங்கள் குடும்பத்தில் ஊற்றும், எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அல்லவா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துங்கப்பா. நல்ல தீர்க்காயுசு நாட்களை தாங்கன்னு கேளுங்க. நல்ல சரீரத்தில் நல்ல பலனை தாங்கன்னு கேளுங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண கிருபை தாங்கன்னு கேளுங்க. சமாதானத்தை தாரும்னு கேளுங்க. ஐஸ்வர்யத்தை தாரும்னு கேளுங்க. குடும்பம் முழுவதும் உயர்த்தப்படணும்னு கேளுங்க. நாங்கள் வசிக்கிற பட்டணத்தில், எங்களுடைய குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல எங்களை உயர்த்துங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, யோசேப்பை போல வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான உண்மை உள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அப்படியே வாழ எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக.
விசேஷமாக ஆண்டவரே யோசேப்புடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் குடும்பங்களில் வந்து இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தாரும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், முழு குடும்பத்துக்கும் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. இவர்கள் குடும்பத்தை ஆதரிக்கிற அளவுக்கு ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஐஸ்வர்யத்தால் ஒவ்வொருவரையும் எங்களையும் நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானத்தை தருவீராக, குடும்பத்தில் நிம்மதியை தருவீராக, குடும்பத்தில் நல்ல பலனை தருவீராக, ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவீராக, சுகத்தையும் பலனையும் எங்களுக்கு தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷர் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும், உங்க கண்களில் தயவு கிடைக்கட்டும். விசேஷத்தை ஞானம், விசேஷத்தை அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை நடத்துங்கப்பா, எங்களை ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயமான காரியங்களை செய்யும். இங்கு வந்த ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரட்டும். நல்ல தீர்க்காயுசு நாட்களை சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சந்திக்கிற ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த வார ஊழியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மகிமையான காரியங்களை செய்யுங்க. வருகிற சனிக்கிழமை ஆண்டவரே, குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு மக்களை கொண்டு வாங்கப்பா. அநேக மக்களை கொண்டு வாங்க. தடைகளை தகர்த்து போட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த 2வது சனிக்கிழமை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் வழியாகவும் நிறைய பேர் அதை பார்க்கட்டும் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணும் ஆண்டவரை. இங்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராம். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.